நிறைய வேலை பார்த்தாச்சு. கடைக்கு போய் கொஞ்சம் காப்பி குடிச்சு அப்படி ரிலாக்ஸ் ஆகலான்னு மாடியிலேருந்து கீழே இறங்கி போனால் 2 பில்டிங் கூட தாண்டலைங்க. சோனு மழை. இந்த பக்கம் பார்த்தா சோனு மழை, அந்த பக்கம் பார்த்தா சோனு மழை, பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கேயும் சோனு மழை. மழைனா எல்லா பக்கமும் அப்படி தான் பெய்யும்னு சொல்கிற காமெடி மாதிரி அப்படி ஒரு மழை மழையாக பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி சாயந்தரம் இந்த ஒரு மழையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா காலையிலேருந்து அவ்வளோ பெரிய மழை இல்லை. சென்னை ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கே, கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருக்குது, ப்ரீஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்ன, சாயந்தரம் ஒரு காஃபி குடிக்கலான்னு கீழே இறங்கும் போது செம மழையில் மாட்டிக்கிட்டேன். காஃபியும் குடிக்கல, திரும்ப மாடிக்கும் போக முடியல. இந்த சுச்சுவேஷனில் 45 நிமிஷம் பெஞ்ச மழையில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக போச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாமே அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போட்டால் பார்த்திபனோட இரவின் மடியில் படத்தில் தொடங்கி அப்படியே அகிரா குரோஷோவா வரைக்கும் நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேட்லேயே மெசேஜ் பண்ணோம். இந்த ஒரு மெசேஜ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக அவன் சொன்னது, சரி எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னா. ஆனால் எனக்கு இன்னும் மழை விடலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு கிளம்பி போயிட்டான். சரி அப்படின்னு நான் யோசிச்சப்ப இந்த மழையை பற்றி நம்ம ஏன் இன்னும் பேசாமல் இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. ஸோ இந்த மழையை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, கொஞ்சம் வேலை நிறையா போயிடுச்சு. அதான் போன வாரம் கூட நம்ம போட்காஸ்ட் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வாரம் இந்த மழையை பற்றியும் போட்டுருவோம். அதே நேரத்தில் இந்த மழையை பற்றி உங்கள் மனசில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால தான் இந்த போட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸில் இது 27வது எபிசோட். நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். போன வாரம் சனிக்கிழமை, அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் படத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் இருக்கிறாரு. ஸோ அவர் அங்கேருந்து கிளம்பி வரேன், நான் இங்கே மடிப்பாக்கத்துலேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு நடுவில் பூந்தமல்லியில் ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணோம். அதான் கோகுலம் சினிமாஸ். ஸோ கோகுலம் சினிமாஸில் போயிட்டு நாங்கள் வக்காண்டா ஃபார் எவர் படம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பினோம். ஆனால் நான் கிளம்பி போயிட்டேன், அவன் வரல. என்னடா அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி மழையும் இல்லை, என்ன சிக்கலா அப்படின்னு பார்த்தா இந்த ஏரியாவில் மழை இல்லை, ஆனால் அங்கேருந்து வரும்போது செம மழை. அதில் மாட்டிக்கிட்டாப்புல. அந்த படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அவரே வந்தார். சரி பரவாயில்ல, வந்தாச்சு, பிளான் போட்டாச்சு, படத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு அந்த படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த படம் பார்த்த அந்த அனுபவம், இந்த மழை கொடுத்த ஒரு சின்ன சிக்கல், இதெல்லாம் கலந்து தான் இன்றைக்கி போட்காஸ்ட்டில் நான் பேச வந்திருக்கேன். மழை யாருக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு ஒரு சிலர் பதில் சொல்ல தான் செய்வாங்க, ஆமாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு. அதாவது இந்த முக்கியமாக வெடியெலாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மழையே பிடிக்காது. தீபாவளி இப்போ தானே வந்துட்டு போச்சு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்களுக்கு மழை பிடிக்காதுன்றாங்க. அப்புறம் இந்த கட்டடம்லாம் கட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு மழை பிடிக்காது. இந்த வீடு படம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்தில் வந்து வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, மழை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் கையில் இருக்க காசும் கூட செலவாகும் அந்த தண்ணியெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மழை பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. சரி, மழை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கை தூக்குறாங்க, நிறைய பேர் கை தூக்குறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தா இந்த ஸ்கூலில் லீவ் விடுறாங்க, அதனால எனக்கு மழை பிடிக்கும் அப்படின்னு மாணவர்கள் தான் முதல்ல அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. ஸோ மாணவர்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதே தானே இப்போ அவங்களும் பண்ணுறாங்க. இந்த 2K கிட்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, இந்த மழையெல்லாம் அந்த காலத்தில் எங்கே போச்சு, இப்படிலாம் மழை பெய்யலையே, அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இப்போ மட்டும் எல்லாருக்கும் நிறைய லீவ் விடுறாங்களே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற ஒரு சில மீம்ஸ்லாம் கூட பார்த்தேன். ஸோ மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகிற அந்த ஸ்கூல் அனுபவங்கள் ரொம்ப சுகமாக இருக்கும். ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா, பேக்கையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். அந்த பேக்கில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா அதுக்கு தனியாக டோஸ் விழும், அடி விழும், அதெல்லாம் தாங்கிக்க வேண்டிதான். ஸோ மழையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறது தனி சுகம். இந்த காலேஜ் 9-10 மணிக்குன்னா காலையில் 7 மணிக்கெலாம் காலேஜுக்கு வந்து அந்த மழையில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டு நான் லவ் பண்ணுறேன், எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்துருப்போம். சென்னை பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு மழை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இப்போ சென்னையில் நிறைய மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சாலே தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடுது. அதே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுல, எக்கச்சக்கமாக தண்ணி அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் வேலைக்கு போகிறவங்களுக்கு மழை பிடிக்கிறதில்ல தான். ஸோ கொஞ்சம் டவுட்டு தான். சென்னை பெங்களூர் மாதிரியான இடங்களில் இருக்கிறவங்களுக்கு மழை பிடிக்கிறதில்ல. ஆனால் இப்போ ரொம்ப சீரியஸான மழை எங்கெல்லாம் பெஞ்சிட்ருக்குன்னா மயிலாடுதுறை, கடலூர், அந்த மாதிரியான ஏரியாஸில் கொஞ்சம் நிறையாவே மழை பெய்யுதுன்றாங்க. ஸோ அந்த மழைக்கு நாம் தாக்கு பிடிக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே விஷயம். நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் இல்லைடா, நான் ரொம்ப நாளாகவே இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு மழையை வந்து நம்ம ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிடும். மழை அப்படின்னாலே அடுத்த நிமிஷம் உடனே நம்ம ஸ்டேட்டஸில் போடுறது தான் நீ, நான், இளையராஜா, மழை, காஃபி அப்படின்னு எக்கச்சக்கமாக மிளகா பஜ்ஜி வரைக்கும் சேர்த்து போட்டுருவோம்.
ஸோ இப்போ நசன்னு மழை பெய்யுது அப்படின்னா ட்ரெஸ்ஸை காய வைக்க முடியாதுங்க. ஸோ 2 நாளாக இங்கே என்னோடய ரூமில் கூட ட்ரெஸ்ஸு காஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன பிரச்சனையும் கூட இருக்குது. நான் சின்ன வயசில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சின்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது கூரை வீட்டில் தான் நான் வளர்ந்ததெல்லாம். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்து பார்த்தா தண்ணியாக இருக்கும் வீடு பூரா. ஸோ நம்ம கட்டிலில் ஒரே கட்டிலில் 5-6 பேர் 7 உட்காந்துக்கிட்டு இருந்த அனுபவங்கள்லாம் கூட இருக்கும். அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, வீட்டு முழுக்க அப்படியே பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஒரு இண்டிகேஷன், இந்த நேரத்தில் நீங்கள் கூரையில் கொஞ்சம் மராமத்து வேலையெல்லாம் பண்ணி ஆகணும், இல்லை கூரையே மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது மழை காலத்துக்கு முன்னாடியே கூரையெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஃபுல்லாக தார்பாயெல்லாம் வேற போட்டு மூடிடுறாங்க, நிறைய கட்டடங்கள் ஆகிடுது. ஸோ கூரை வீடுன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இப்போ பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த காதல் சொல்லக்கூடிய மழை இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலுங்க. ஆடி மாத காத்தடிக்கன்ற ஒரு பாட்டு வந்துருமா, அது கூட லவ் சாங் தான். ஆனால் அதில் வேறு லெவலில் அப்படியே டான்ஸ் ஆடி கொண்டாட்டமாக இருக்க முடியும். அண்டு மேகம் கொட்டட்டும்னு ஒரு பாட்டு வரும், வான் மேகம் பூவாய் தூவும்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டெல்லாம் காதல் சொல்லக்கூடிய மழையான்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாம் சந்தோஷம் சொல்லக்கூடிய மழையாக இருக்குது. விண்ணோடு மேலே சித்தம் என்னன்னு இப்போ ரீசெண்டாக வந்த பாட்டு கூட நமக்கு அந்த மாதிரியான சந்தோஷத்தை கொண்டு கொடுக்கும். ஆனால் காதல் சொல்லக்கூடிய மழை அப்படின்னா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்த ஒரு பாட்டு. ரெட்ரோ சாங் கிடையாது, புது பாட்டு தான். மோகத்திரை அப்படின்னு ஒரு பாட்டு, பீஸா படத்துலேருந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு காதல் பாட்டு, மழை நேரத்து பாட்டு உங்களோட மனசில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அந்த பாட்டை இப்போ எனக்காக அப்படியே கொஞ்சம் ஹம் பண்ணிங்கன்னா நானும் அப்படியே கேட்டு ரசிச்சுக்குவேன். என்னடா கேட்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை கேட்காது, நீங்கள் தனியாக பாடுங்க, நான் தனியாக கேட்டு ரசிச்சுக்கிறேன். அண்டு மொட்டை மாடி தோட்டத்தில் இந்த மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஏன்னா மொட்டை மாடியில் தோட்டம் போட்டிருக்காங்கன்னா அங்கே மழை கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் அது சாரலாகவே இருந்தாலே போதும் தான் நினைக்கிறேன். அதை விட ரொம்ப தேவைங்கன்னா வயல்வெளிகளில் தான் தேவை தான். ஆனால் அதை சரியாக சேர்த்து வைக்கிறோமா தண்ணியை அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையும் திரும்பவும் கடலுக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் கூட சிரமப்பட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அந்த வழியெல்லாம் கொஞ்சம் இந்த மராமத்து பணிகளை சரியாக செய்யலை அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாம் ஓகேங்க. 12 மாதத்தில் ஒரு 3 மாதம் மழை பெஞ்சாலே நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இந்த மேகாலயாவில் சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கான். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா 365 நாளும். அந்த ஊரில் நிறைய அருவிகள் கூட இருக்கான். அந்த அருவியிலலாம் என்றைக்கும் தண்ணி நிற்கிறதே கிடையாதான். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அவங்கள நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் கஷ்டம் தானே. அதனால் இந்த மழையெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மழை நேரத்தில் கடற்கரையில் போய் நிற்கிறது கொஞ்சம் ஆபத்தான ஒரு வேலை தான். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சின்ன வயசில் அந்த மாதிரி கடற்கரையில் போயிட்டு மழை நேரத்தில் நின்று அந்த எதிர்காற்றை தள்ளிக்கிட்டு நடக்கிறதுன்றது அது ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். மழை அப்படின்னு சொன்ன உடனே என்னோடய ஞாபகத்துக்கு இவ்வளோ நிகழ்ச்சிகள் வருது. உங்களோட மனசுலையும் ஒரு சில நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வரும். அது ரொம்ப பர்சனலாக இருந்தது. அந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை ஷேர் பண்ணோம் அப்படின்னா மழை இப்போதைக்கு விடுற மாதிரி தெரியல. அடுத்த வாரம் கூட நம்ம இன்னொரு தடவை மழையை பற்றி பேசலாம். அந்த நேரத்தில் நீங்களும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு அப்படியே மெசேஜ் பண்ணுங்கள், IRJ ஆனந்த் என்னோட இன்ஸ்டா ஹேண்டில். ஸோ நீங்கள் வாய்ஸ் நோட்டை அனுப்புனீங்கன்னா அதை அப்படியே நம்ம அடுத்த எபிசோடில் கேட்கலாம். நச்சுன்னு 4 வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா மழை எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இந்த மழை எபிசோடு அடுத்த பார்ட் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் RJ ஆனந்த் நச்சுன்னு 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ, பபாய்.